Hi, hello friends. Welcome to Savana Samira. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். அதுல செக் பண்ணி பாத்துக்கோங்க फ्रेंड्स. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்னு பாப்போம். மேலே ஒரு பாக்ஸ் ஐகான் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அதை பிரஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்திருக்க டெம்ப்ளேட்டை வந்து நீங்க எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கொடுத்திருக்க விசுலேஷன் பாத்தீங்கன்னா விசுலேஷன் நாட் 5 அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா பாட்டமில் வந்து செட் ஆயிடும். இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். உங்களுக்கு பேக்ரவுண்டில் எந்த ஒரு இமேஜுமே இருக்காது. நீங்கள் இதில் இப்போ எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே கார்னரில் ஒரு பென்சில் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டிங்கன்னா இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ், அதை ஜென்ரல் கீழே வந்து இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா பிக் இமேஜ்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பேக்ரவுண்ட் இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த கோட்டுக்குள்ளே வந்து செட் ஆகிருக்காது. கோட்டுக்கு வெளியில் தான் செட் ஆகிருக்கும். இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே வந்து செட் ஆகாது. நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதை எப்படி நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து செட் பண்ணுற மாதிரி எப்படின்னு பார்ப்போம். அதே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி விடுங்க. ஸ்க்ரோல் பண்ணி விட்டோன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் இஸ் யூனிஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அந்த டிக் ஐக்கான் போட்டு விட்ருக்கோங்க. போட்டு விட்டோன்னு பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த கோட்டுக்குள்ளே வந்து ஸ்கொயரில் வந்து செட் ஆகிட்டு நமக்கு. இப்போ நான் வெளியில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு செட் ஆகிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஜென்ரலில் போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி விட்டு அதை பொசிஷன் இருக்கும் பார்த்தீங்களா, பொசிஷன் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பு டவுனு அந்த மாதிரி நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். இப்போ நான் வெளியில் வந்து பார்க்குறேன் ஒழுங்காக செட் ஆகிருக்கான்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒழுங்காக செட் ஆகிருக்கு. நீங்கள் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் அப் பண்ணிக்கலாம் இது மூலமாக. ஓகே, இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா பார்ட்டிகல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் 2 வித பார்ட்டிகல்ஸ் இருக்கும். காம்போசிஷன் 2ல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டிகல்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அப்பியரன்ஸ்டு ஆப்ஷன்ஸ் வந்து ரைட் சைடு ஓப்பன் ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து சேவ் பண்ணி வச்சிக்கலாம் அந்த ஃபோல்டரில் உள்ள ஜிஃப் இமேஜ் எதுவும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஜிஃப் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து கஸ்டமைஸாக கொடுத்துருக்கேன். அதை இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கிளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மேலேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமைஸாக கொடுத்துருக்கதை வந்து இப்போ நான் ஆட் பண்ண மாறுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்க்கிளை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கேல் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். சிறுசாகவும் ஆயிரும், கொஞ்சம் லாங்காகவும் பெருசாகவும் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ நான் இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஆகிட்டேன் நமக்கு இந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்க்க போகிறோன்னா டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதை ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 வித டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க இமேஜ் கீழே வந்து. அதை ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பரில் வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறது அந்த டைமிங் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ண போகிறோம் அப்பரு. அதுக்கடுத்து இன்னொரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது லோயரு கீழே நம்ம டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். அந்த 2 வந்து விசுலேஷன் பார்த்தீங்கன்னா 2 விசுலேஷன் சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சென்டர் பாயிண்டில் வந்து டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அதில் தான் நம்ம டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து தளபதின்னு அடிக்கிறேன். தளபதி இப்போ அடிச்சுட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இதை கலர் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட்டு இருக்குது, ஒயிட்டே டிஃபால்ட்டாக இருக்குது. இதில் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒயிட்டை நான் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். நான் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்கும். ஃபாண்ட் சைஸை எதுவும் இன்க்ரீஸ் பண்ணி நினச்சிங்கன்னா இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபேஸ்ன்னு இருக்குது. அந்த பாக்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 4 வித ஃபாண்ட் கொடுத்துருப்பான். அதில் ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபாண்ட்டை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபாண்ட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்.
கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடு கொஞ்சம் ஒதுங்கி இருக்குது. அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேலே. அதை கிளிக் பண்ணிட்டு பொசிஷனு அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சென்டர் பாயிண்டில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சென்டர் பாயிண்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியுது, நான் வெளியில் வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும். இந்த மாதிரி விசுலேஷன் நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்களை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.